டிவிக்கு தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் சிஎம் அவர்கள் நல்லா பண்ணிட்டு வராரு. அவங்களுக்கு விமர்சனம் தான் நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. 2 மாசம் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லங்க, நீங்க எதை விமர்சனம் வைக்கிறோம் பாருங்க. பர்சனலா விஜய் அவர்களுக்கு நான் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய காசு பார்த்துட்டேன், காசுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைங்கிறது இருக்கலாம். ஆனால் எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான் இருப்பார்களா? எல்லா அதிகாரிகளும் அப்படித்தான் இருப்பார்களா? ஒரு கேள்வி இருக்கிறது. காவிரி சிக்கலுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்துக்கு தான் கருத்து இருக்கா? நமக்கு தெரியல. நம்ம என்ன பேசுறோம்? அவர் பாருங்க, 2 வீலர் அவரே ஓட்டிட்டு போறாருங்க, அவரே ஓட்டிட்டு போய் அவரே நின்றுருக்காரு. இதெல்லாம் செய்தியா? இந்த செய்தியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? வேலை நடந்தால்தான் நீங்க லஞ்சம் பெற முடியும். நீங்க வேலை நடக்கும் போதுதான் ஊழல் பண்ண முடியும். வேலையே நடக்காத ஒரு தன்மை இருக்கு. நீங்க பேசாம இருப்பீங்க, வேற ஒருத்தர் என்னைக்காவது பேசுவார். அதை ஒரு சம்பந்தம் பேசுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது கவனத்துக்கு போகிறதா? விஜய் அவர்களுடைய பார்வை என்ன? அவருக்கு இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கா இல்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கரூர் கூட்ட நெரிசலில் இருந்த பலியானவர்களுக்கு 31 பேருக்கு அரசு வேலை அப்படின்ட்டு முதல்வர் சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஆணை கொடுத்திருந்தாரு. இப்போ அது ரத்து அப்படின்ட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிச்சயமா அந்த சம்பவத்திற்கு போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த வழக்கு தொடுத்தவர்கள், நீங்க மதுரையை சேர்ந்தவர்கள், அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் 3 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க பொதுநல வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கின் தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு என்பது சிபிஐ வசம் இருக்கு. சிபிஐ ஏற்கனவே தங்கள் விசாரணையை ஆரம்பிச்சு ரொம்ப காலமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பார்வையில தான் இந்த ஒட்டுமொத்த வழக்கும் நடக்குது. சோ அப்பப்ப இன்ட்ரிமான சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றத முதல்ல நம்ம செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது தெரியல. பட் இப்படிதான் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த வழக்கோட முக்கியமான சாட்சிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு 41 பேரை உயிர்களை இழந்த அந்த குடும்பங்கள் தான். இந்த சிபிஐ அந்த வசம் இந்த வழக்கு போன உடனேயே அவங்க முதல் செய்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற கடைகள்ல விசாரணை மேற்கொண்டாங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பங்களுக்கு போனாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கு உள்ளேயும் போயிட்டு யாரை இழந்தீங்க, எப்படி இழந்தீங்க, அந்த நிகழ்வுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க, எத்தனை மணிக்கு விஜய் வந்தார் போன்ற முக்கியமான கேள்விகளை சாட்சியங்களா தொகுத்திருக்காங்க. அப்ப நாளைக்கு கோர்ட்ல வரும் பொழுது யார் சாட்சியங்களாக இருக்க போறாங்கன்னா இந்த குடும்பங்கள் தான். இப்ப இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் நேரடியாக உதவி செய்யறேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும், உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு நான் அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட சாட்சிகளே கலைக்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் அந்த வழக்கு தரத்தை என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிச்சுட்டு இருக்க ஒரு சிபிஐ வழக்குல இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சா அது சாட்சிகளை கலைக்கிற மாதிரி கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இதற்கு ரத்து செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வேலை கொடுத்தே தப்புன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கியூ பண்றீங்க, அது எப்படி முறையாகும்? பாதிக்கப்பட்ட தரப்பு அவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்க கூடாது? அந்த வழக்குல தொடுக்கப்பட்ட விதமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் தான். வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு வேலை கொடுத்துங்க அவங்க சொல்றாங்க. வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு நீங்க வேலை கொடுங்க, கொடுக்காம இருக்க, அது உங்களுடைய விருப்பம், அரசுடைய விருப்பம். ஆனால் வழக்கு முடியும் வரை அதை செய்யாதீர்கள் அப்படிங்கிறதா. அதனால இது ரொம்ப சரியான வழக்கு தான். நீங்க மதுரை உயர்நீதிமன்றம் பிரான்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கின்றது. ரொம்ப நியாயமான வழக்கு அப்படிங்கிறதா. இப்ப நீதியரசர்கள் கேட்கின்ற கேள்வி என்பது, ஒரு அரசு வேலைக்குன்னு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்கோம்? ஒரு போட்டித் தேர்வுகள் நடத்துறோம். இல்ல நீங்க கருணை அடிப்படையில கொடுக்குறேன்னா, என்னுடைய அப்பா தவறிட்டாரு, அவருடைய வேலையை நான் வாங்குறேன், என்னோட அம்மா தவறிட்டாங்க, அவரோட வேலையை வாங்குறதுனா கருணை அடிப்படைங்கிறது. இது கருணை அடிப்படையில வருது அப்படின்னு நீங்க அந்த பட்சத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு நேத்து பார்த்தோம், சிவகாசியில ஒரு வெடி விபத்து ஏற்படுது, ஒரு 4 பேர் இறந்து 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்போமா? எத்தனை விபத்துகள் நடக்குது? விபத்துகள்ல தினம் சொல்லப்போனா தமிழ்நாடு நம்பர் 1 தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்காங்க. விபத்துகள்ல உயிரிழப்பவர்களுக்கு நம்ம உடனடியாக அரசு வேலை கொடுப்போமா? இல்ல. தீ விபத்து, நீங்க திடீர்னு ஒரு கட்டணம் இடிஞ்சு விழுகுது, அதுல சில பேர் சிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிவாரணம் அப்படிங்கிற பெயர்ல நம்ம உதவி செய்யறது, பணம் கொடுக்கறதுங்கிற சரி. அரசு வேலை கொடுப்போமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. உயர்நீதிமன்றம் போயிட்டு இது இந்த அரசாணை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க. இதுல இப்ப இந்த வழக்கு தொடுத்தவர்கள் சொன்ன மாதிரி இது சாட்சிகளை கலைக்கக்கூடிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சாட்சிகளை கலைக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக இந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எவ்வளவு காட்சிகள் பார்த்தோம். திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது அவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்துச்சு, ஐஎஸ் சமுதா தலைமையில டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் இருக்கும்போது எல்லாரும் காவல்துறை சேர்ந்தவர்கள், இபி துறை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்கினாங்க. அதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன ஆச்சுங்கிறத விளக்கமெல்லாம் பார்த்தோம். இதை தாண்டி இதுல என்ன தவறு நடந்திருக்கும் வெளிப்படையா, ஏன்னா எல்லார் கையிலும் போன்ஸ் இருந்துச்சு, எல்லாரும் இந்த ரீல்ஸா வந்துருச்சு, எல்லாரும் ஷார்ட்ஸா வந்துருச்சு, எல்லாமே பார்த்துட்டோம். இது ஒரே ஒரு தரப்பு மட்டும்தான் இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சிபிஐ சாட்சிக்குள்ள போய் சொல்றாங்களாங்கிறது தெரியல.
வழக்காடு மன்றங்கள் அதை பேசுறாங்களாங்கிறது தெரியல. மக்கள் மத்தியில் அதை பரப்பிட்டே இருக்கிறாங்க. மிக குறிப்பாக ஆதவர்ஜுனா சொல்லும் பொழுது 41 பேரை கொன்று குவித்த காவல்துறைன்னு சொல்றாரு. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. கொன்று குவித்த காவல்துறை நீங்க சொன்னீங்கன்னா, இந்த காவல்துறை காப்பாற்றியதை பார்த்தோம். எந்த ஒரு நபரையும் அடிக்கிறது கூட நீங்க பார்த்தோம். ரொம்ப கூட்டமா இருக்கு. சிலர் காவல்துறை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அடிப்பாங்க, துரத்துவாங்க. அது கூட பண்ணாத ஒரு காவல்துறையாகத்தான் இருந்தார்கள். நீங்க காவல்துறை தங்களோட கடமையை முழுசா செய்யலங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க, அந்த மாதிரி நீங்க விமர்சனம் வைங்க, குற்றச்சாட்டு வைங்க, அது வேற. ஆனா கொன்று குவித்த காவல்துறை, திமுக அரசாங்கத்தில் கொன்று குவித்த காவல்துறைனா இது இப்போ 2 மாசம் ஆச்சு உங்களுடைய ஆட்சி வந்து. எங்கள்கிட்ட இல்லாத ரெக்கார்டிங்ஸ், எங்கள்கிட்ட இல்லாத வீடியோஸ் கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த வண்டிக்குள்ள இருக்கிற கேமராஸ் மூலியமா கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ஒன்று சிபிஐ வசம் இருக்கிறது, இன்னொரு உங்கள் வசம் இருக்கிறது. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, சார் பாருங்க திமுக துண்டு போட்டு ஒருத்தர், திமுக நிர்வாகி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்து நாங்க போட்டிருக்கோம். இவர் வந்து இந்த இடத்துல மக்களை டிஸ்டர்ப் பண்ணாரு. இவர் வந்து அவங்க மதியழகன் மனைவி சொன்ன மாதிரி அவர் தான் ஒரு பாட்டில் எடுத்து வீசினாரு, ஒரு பொடி எடுத்து தூவினாரு, அவர் அடிச்சாரு. இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா சரி பரவாயில்ல, உண்மையிலேயே வந்து இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, அவங்களே சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாரு அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம இதற்கு பார்க்கவே இல்லை. இன்னொன்னு, இந்த மாதிரியான சதி கோட்பாடுகளை ஆதவ அர்ஜுனாவோ, புஷியானந்தோ, நிர்மல்குமாரோ இல்ல விஜய் அவர்களோ சிபிஐ போயிட்டு இதெல்லாம் சொல்றாங்களா? சார் பயங்கரமான சதி நடந்துச்சு, திமுக வேற சதி பண்ணி இவங்க கொண்டுட்டாங்க, ஏமேளத்துக்கு பழியப்படணுங்கிறக்காக ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி எதுவும் சொல்றாங்களா? அது சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது இது வந்து முதல் கோணல் முற்றம் கோணல்ங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு முதல்வர் விஜய் பதில் சொல்ல மறுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்திலையும் வீர ஆவேசமா பேசுற ஒரே கேள்விக்கான பதில், நான் ஏன் 8:50 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்தேன், நான் ஏன் அந்த நேரத்தில் நாமக்கல்லில் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவர் சொல்றாரு, மக்களுக்காகத்தான் சொல்றாரு, மக்களை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அந்த மக்கள் மேல ஒரே ஒரு சின்ன பர்சன்டேஜ் எனக்கு அன்பு இருக்கு, உண்மையான அன்பு, சும்மா போலி அன்பெல்லாம் இல்ல, வீரவசனம் பேசுற அன்பு இல்ல, அந்த அன்பு இருந்தா விஜய் அவர்கள்ட்ட நம்ம எல்லாரும் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, 8:50க்கு எதற்காக நீங்க ஏர்போர்ட்ல நின்னீங்க? முதல் நாள் என்ன ஆச்சு? முதல் நாள் தூக்கிட்டீங்களா? ஏதோ ஒன்று வெளிப்படையா சொல்லுங்க. ஆமா, அந்த ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி எடுங்க. நீங்க வந்து இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போனவர்கள் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கூட உங்களை மாதிரி நானே சொல்றேன். சரி, ஓகே, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நான் ஏன் காலதாமதமா வந்தேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்லுங்க. இரண்டாவது, கரூர்ல பிளானே இல்லாத போது கரூருக்கு ஏன் பிளானை மாத்துறீங்க? உங்களுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி எதுக்காக மாத்த வச்சார்? முப்பெரும் விழாவுக்கு எதிர்த்து நம்ம விழா பண்ணணுங்கிறக்கா பண்ணாரா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் மேல யாருமே பழி போடலன்னு சொல்லலாம். அதனால இந்த வழக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நீதி வெள்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் வந்து அவர் மேல குற்ற நடவடிக்கை பாயும், அவர் தண்டனை அனுபவிப்பார், அவருமே கூட ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படுவார், அதெல்லாம் சொல்லல. அட்லீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி விஜய் எடுத்துப்பார். ஆமா, என்னுடைய தவறு கொஞ்சம் இருக்கிறது, நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், இல்ல நான் வந்து மேல வந்து பார்க்கும்பொழுது எனக்கு சில காட்சிகள் தெரிஞ்சது, ஒரு பதட்டமான சூழ்நிலை தெரிஞ்சது, இந்த பதட்டமான சூழ்நிலை உணர்ந்தாவது அந்த கூட்டத்தை அவரே சொல்ற மாதிரி காவல்துறை சொல்லாட்டி கூட நீ கலைஞ்சு போங்கப்பா, போதும், நான் கூட்டத்துல பேச விரும்பல, தொடர்ச்சி நான் பாட்டு பாட விரும்பல, நான் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி, குற்ற உணர்ச்சிங்கிற வார்த்தை கூட சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட தயவு செய்து விஜய் எடுக்கணும். அதை எடுக்காமல் தவிர்த்து கொண்டே இருக்கின்றார். பார்க்கலாம், சிபிஐ உண்மையிலே நியாயமா விசாரிக்கிறாங்களா, நேர்மையா விசாரிக்கிறாங்களா, அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்க்கும் பொழுது அவரோட பார்வையில் சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்து இதற்கு ஒரு முடிவு தெரியட்டும். முடிவு தெரியும் வரை இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒன்றுதான். பார்ப்பவர்கள் நீங்க ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி கஸ்டமர் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க போட்டித் தேர்வுகள் நடத்தி போட்டித் தேர்வுகளை பார்ட்டிசிபேட் பண்ணி வேலை கிடைக்காம இன்னும் சுத்தரவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. டிஎன்பிசிக்கு லட்சமா போய் எழுதுறாங்க, குரூப் 4, குரூப் 2, குரூப் அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் மட்டுப்படுத்துற மாதிரி ஒரு பக்கம் நீங்க வந்து ஊழலே இல்லாதன்னு சொல்லுவீங்க, இது கிட்டத்தட்ட ஊழல் தான். நான் வந்து தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்காம தகுதியற்றவர்களுக்கு என்னுடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போனார்கள் என்ற ஒரே ஒரு கணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு விதமான ஊழல் தான். ஓகே சார், இப்போ ஒரு கருத்துக்கள் வந்து போய்கிட்டே இருக்கு எப்பவுமே, என்னன்னா விஜய் சார் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீங்களுமே வந்து முன் வச்சிங்க அப்படின்ட்டு பொன்ராஜ் அவர்களும் சொல்றாரு. இன்னுமே அது இருக்கா? சிஎம் ஆன பிறகும் இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. விஜய் அவர்கள் வந்துங்க என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பயே நீங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, முதல்வர் வந்து சில பேர் சந்திக்கிறார், அரசு அதிகாரிகள் கூட சந்திக்கிறார், முன்னாடி வந்து தலைமை செயலர் இருக்கிறவங்க டிஸ்கஷன் போகுது, மினிஸ்டர்ஸோட டிஸ்கஷன் போகுது, அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த இடங்களில் கூட முதல்வர் விஜய் அவர்களின் வாய் அசையவே இல்லை. அதான் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் அவர் பயங்கரமா ரிசீவ் பண்றாரு, எவ்வளவு நாள் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மினிஸ்டர் மீட்டிங்லயும் அவர் பேசலங்கறீங்களா? எந்த இடத்துல நான் சொல்றேன், நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க பார்த்த காட்சிகளை எனக்கு பகிர்க, நானும் பார்க்கிறேன். நீங்க தான் சொல்றேன் இல்லையா, எல்லா இடங்களையும் கோப்புகளை பாக்குறார், மக்களை பாக்குறார், ரிசீவ் பண்றார், லிசன் பண்றார். சில நேரங்களில் லிசன் பண்றாரா,
அந்த இடத்துல வந்து மென்டலா பிரசன்ட் ஆயிருக்காரா இல்ல இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏதோ சட்டமன்றத்திலே சொல்றாரு. அவரை குறித்து பேசும்போது கூட அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சிரிக்கிறார், கொஞ்ச நேரம் கழிச்சு அதை உணர்றாரு. அப்ப உண்மையிலேயே அதுல அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. எல்லா இடத்துலயும் ரிசீவ் பண்ணே இருக்க முடியாதுங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்ப நீங்க வந்து ஆயுதிராவிடருடைய பசங்க இருக்கிற ஹாஸ்டலுக்கு போறார், அங்கேயும் ரிசீவ் தான் பண்றாரு. அங்க வந்து வன்னியரசு பேசுறாரு, மற்றவங்க பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. நீங்க வந்து கோயம்பேடுக்கு ஆய்வுக்கு போறார், அங்கேயும் கேட்கிறார், அங்கேயும் வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு தவிர ஒரு இடத்தில் கூட அவர் பேசுவதே இல்லை. அப்படின்னா அது அது இதுதான் சிக்கல். அவருக்கு என்னன்னா, யாராவது புதுசா ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதை நம்ம கேட்டு நம்ம திரும்ப பதில் சொல்றதுங்கிறது நமக்கு எல்லா இடங்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு தேவையற்ற ஒன்று. என்ன எக்ஸ்போஸ் ஆக நினைக்கிறீங்க? இப்போ குறைகள் சொல்றாங்க, கேட்டுக்கிறாரு, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்ல என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப காவிரி சிக்கல் இப்ப இருக்கு இல்லையா, காவிரி சிக்கலுக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க. இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன முன்வைக்க போறாரு? இப்ப நீங்க பாருங்க, கர்நாடகாவுக்கு போலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அமைச்சரவைக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கிறது. விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, அவர் போவாரு, நாங்க ஆகஸ்ட் 1 கிளம்புறோம். அதற்கு பேர் ராஜ்மோகன் வந்து எதா இருந்தாலும் தலைமை சொல்லுவார். கிட்டத்தட்ட கட்சியில இப்படிதான் சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் எங்க தலைவர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கட்சி தலைமை மாதிரி உருவாக்குறாங்க. அடுத்தாக விஜய் போவாரா மாற்றம், செங்கோட்டையன் அவர்களுக்கு அவரு ஒரு கருத்து இருக்கு. அவர் பெரிய குழப்பத்துல அப்ப விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இந்த இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போயிட்டார், அதை நீங்க வெளிப்படையாக எங்கேயாவது சொன்னாதான் தெரியும். இல்லங்க அவர் வந்து அவரே சொல்லுவார், அவரே செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அது எங்க வெளிப்படுது அப்படின்னு நான் கேட்கின்றேன். நீங்க வந்து ஏதாவது இடத்துக்கு கொண்டு இல்ல, எவ்வளவோ குற்றங்கள் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருந்தது, சட்டமன்றத்திலும் அது குறித்து பேசல. நீங்க ஓகே அட்லீஸ்ட் ஒரு ட்வீட், நான் சொல்றது ரொம்ப இல்லைங்க, ஒரு இரங்கல், மக்கள் இறந்து போனதுக்கு நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், அந்த இரங்கல் எங்களோட ஆட்சி வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு, அந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ட்வீட் கூட போறாருன்னா அதை கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்குது. நீங்க வந்து கம்யூனிகேஷன் சுத்தமா, நீங்க ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சி எப்படி கேட்டீங்கன்னா ஒரு ரகசிய கட்சிங்க, ரகசிய செயற்குழு கூட்டம், ரகசிய பொதுக்குழு கூட்டம். இருக்கும்போது அப்படிதான் முதல் நடந்த கூட்டம் ரகசிய செயற்குழு கூட்டம், முதலாக நடந்த கூட்டம் வந்து ரகசிய செயற்குழு கூட்டம். அப்புறம் பொதுக்குழு கூட்டமானே தெரியாது, ரகசிய பொதுக்குழு கூட்டம். ஆனா ஆட்சியும் ரகசியமா நீங்க நடத்த முடியாது. ஒரு முதலமைச்சர் என்ன செய்யறார், முதலமைச்சர் எதை செயல்படுத்துறார் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நீங்க அவர் காப்பாத்துற மாதிரி முதல்வர் முடிவு பண்ணுவார். முதல்வர் முடிவு பண்ணார், உண்மையிலே முதல்வர் தான் முடிவு பண்றாரா? இன்னொன்னு, நீங்க இந்த குற்றங்கள் குறித்து எல்லாம் பேசாமல், பாலியல் குற்றங்கள் குறித்து பேசாமல் நீங்க தவிர்க்கும் போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப முதல்வர்களுக்கு இதெல்லாம் போய் சேரதா சேரலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. நீங்க குற்றச்சாட்டு, ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வருது, அந்த குற்றச்சாட்டு விஜய் அவர்களுக்கு போகிறதா போகலையா, அது குறித்து அவருக்கு பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இந்த விமர்சனம் வந்து கடந்த முதல்வர் மேல வந்துச்சு, அதே இங்கேயே வைக்கிறீங்களா? புரியல இந்த விமர்சனம், அதாவது அவருக்கு வந்து காதுக்கே போகாது, முன்னாள் முதல்வர்கிட்ட எந்த விஷயமே அவர் காதுக்கு போகாது அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்பவுமே அது வருது இல்ல அந்த விமர்சனம், அது ஏன் வைக்கிறீங்க? இல்ல அதை சொல்றேன் இல்லையா, நீங்க அதை அவர் எங்க வெளிப்படுத்துறா நான் கேட்கிறேன். என்னுடைய கவனத்திற்கு அது வந்திருக்கிறது அப்படின்ட்டு அட்லீஸ்ட் நீங்க ட்வீட்டா போட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்வர் கவனத்துல இருக்கு, அவர் அதை பார்க்கின்றார் அப்படின்ட்டு. எல்லாமே செயலா செய்வார் அப்படின்னா அதுதான் நம்மளால பார்க்க முடியல. இல்ல எல்லா இடத்திலும் செயலாக நடக்கின்றதா? இப்ப வந்து ஒரு பக்கம் ஊழல் குறித்து, ஒரு பக்கம் ஊழலே இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல முழங்குறாரு. இப்ப அங்கங்க சில இடங்கள்ல ஊழல் நடந்து போகும். அன்புடைய ராமதாசன் இந்த ஒரு என்ன ஒரு கருத்து வைக்கிறாரு, ஆரம்பத்துல ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியா இருந்தது, இப்போ பெரிய தொய்வு ஏற்பட்டுருச்சு. இப்ப அதற்கு என்ன பதில் சொல்ல போறார் முதலமைச்சர்? நீங்க வந்து இப்போ கர்நாடகா காவேரி இல்லைங்க, கர்நாடகா ரொம்ப தெளிவாக 40 டிஎம்சி தண்ணீர் திறக்க முடியாது, கொடுக்க முடியாது. என்ன பண்றோம் நம்ம அதே நாள், நான் வந்து படத்துக்கு போன பத்தி குற்றம் சொல்ல, எல்லாரும் படத்துக்கு போற எல்லாரும் மனுஷங்க தான். ஆனா நீங்க அந்த நாள்ல நம்ம ஜனநாயகன் படம் பார்த்தோங்கிறது சிக்கல் இல்லை. ஆனா நம்ம ஏன் பேசுறோம்னா, பெங்களூர்ல நம்ம படம் ஓடணும், கர்நாடகால நம்ம படம் ஓடணும், அதனால நம்ம பேசாம இருந்து ஒரு இதழ் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மோசம் இல்ல. எனக்கு படம் தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லைன்னு ஒரு பார்வைக்கு போகுது இல்ல. விவசாயிகள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, குறுவை சாகுபடி நடக்காட்டியும் பரவாயில்ல, அந்த பயிர் எவ்வளவு வீணா படலாம் பரவாயில்லன்னு பார்வை வருதுல. அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்தணும் இல்ல, அது பொய் குற்றச்சாட்டு, நான் கர்நாடகாவோட பேசிட்டு இருக்கேன், அவங்க தர மறுக்கிறாங்க, அவங்க தர மறுக்கிறத நிச்சயமா நான் கேட்டு பெறுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நீங்க எந்த இடத்துலயும் வெளிப்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க அப்படி எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் விவசாயிகளுடைய, நான் விவசாயிகள் பாதுகாவலன், நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்த விவசாயியா பிறக்கணும், இன்னொரு பக்கம் விவசாயியை வீட்டு காவல்ல வைங்க, விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. இது எந்த விதமான நிலைப்பாடு? நான் வந்து நீட்டை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட என்ன ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் தான் நாங்க நிக்கிறோம். ஆனா மாணவர்கள் போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். கடைசியாக எல்லாம் முடிந்த பிறகு கடைசியா வந்து நாங்க காட்சியில ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு போவோம். அதுதானே நீங்க வேலை பண்றீங்க. இப்போ நீங்க ராஜ்மோகன் அவர்கள் போகும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க, மெரினா மெரினா மெரினான்னு கத்துனாங்க. நீங்க இதே விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் போது கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து இந்த போராட்டத்துல கடந்துகிட்டார் அப்படிங்கறத பார்த்தோம். தங்கை அனிதா வீட்டிற்கு போனார். நீங்க வந்து நீட்டால் தற்கொலை செய்து கொண்ட முதலாக இறந்து போனா அனிதா தங்கை வீட்டிற்கு போனார். சரி, அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா ஒரு கேள்வி எழுதுல. அந்த உணர்வோட இருந்திருந்தா இந்த மாணவர் போராட்டம் குறித்து நீங்க பேசிக்கொள்ள, மாணவர் போராட்டம் வென்று விட்டது, மகிழ்ச்சி. ஆனா நம்மளுடைய போராட்டம் என்பது நீட் ஒழியும் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அதற்கான சட்ட போராட்டத்தை முன்னாடி நான் பண்ண முடியல, நான் வந்து ஒரு கட்சியா இருந்தேன். இன்னைக்கு
நான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன், என்னால் முடிந்த சட்ட போராட்டத்தை நான் செய்வேன், நான் என்னால் முடிந்த அழுத்தத்தை கொடுப்பேன், நீட்டே இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். இதெல்லாம் நீங்க பேசணும்ல. நீங்க பேசாம இருப்பீங்க, வேற ஒருத்தர் என்னைக்காவது பேசுவார், அதை ஒரு வந்து சம்மந்தம் பேசுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது கவனத்துக்கு போகிறதா? விஜய் அவர்களுடைய பார்வை என்ன? அவருக்கு இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கா இல்லையா? நீங்க சும்மா நீங்க இதுல சோசியல் மீடியால சொல்லி பறக்க விட்டுட்டே இருக்கலாம். தலைவர் அதை முடிவு பண்ணிட்டாரு, இதை முடிவு பண்ணிட்டாரு, சம்பவம் செய்யறாரு, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அதை மக்களிடம் வெளிப்படுத்தாத போது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அவர் இன்னாக்சபிளா இருக்கு. இன்னொன்னு, நீங்க தலைமைச் செயலகத்தை கிட்டத்தட்ட நாமக்கல் கவிஞர் மாளிகை மாத்துறீங்கன்னா எதுக்காக மாத்துறீங்க? இன்னும் ஐசோலேட் பண்ணிக்கிறார் தான். ஐயோ அப்பா, நிறைய பேர் பார்க்க வர்றாங்க, அது கூட எனக்கு தேவையில்லை, யாரையுமே நான் பார்க்க விரும்புறேன், ஒரு ஐசோலேட் பண்ணிக்க விரும்புறீங்க. ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா பேசுறாங்க பாருங்க. முதலமைச்சர் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் மாதிரி தொடர்ச்சியாக வேலைக்கு வராரு, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வர்றாரு. நீங்க என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ, கலைஞரோ, ஜெயலலிதா அவர்களோ எல்லோருக்கும் வீடும் ஆபீஸ் தான். சிஎம் கேம்ப் ஆபீஸ். அது அந்த கேம்ப் ஆபீஸ்ல போய் எல்லா நேரமும் அரசு அதிகாரிகள் போகலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய அசூர் பில்டிங்க்கு யாரு போகலாம்னா திரைத்துறை சேர்ந்தவர்கள் போகலாம். ஜெகதீஷ் அவர்கள் மூலியமாக திரைத்துறை சேர்ந்தவர்கள், நடிகைகள் போகலாம், இயக்குநர்கள் போகலாம், அவங்க எல்லாம் போய் பார்க்கலாம். அரசு அதிகாரிகள் போக முடியுமா? போக முடியாது. யாருக்கு ஆக்சஸ் இருக்கு? புஷியானந்த் போகலாம், இந்த அமைச்சர்கள் யாராவது போகலாம், வெங்கட்ராமன் போலாம், அவங்க தான் போகலாமே தவிர. அப்போ சிஎம்முக்கான கேம்ப் ஆபீஸ்ங்கிறது இல்ல, அந்த இடத்துல இல்ல. சரி, நீலாங்கரி வீட்டுக்கு யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. நீலாங்கரி வீட்டுக்கு அவர் முதல்ல போறாருங்கிற தெரியல, ஒரு மீறி போறா அவருக்கு ஆக்சஸ் இல்லை, அதனால அவர் ரெகுலரா போறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சனிக்கிழமை ஏதாவது சிக்கல் வருதுங்க, செம்பரமாக்கம் ஏரியா ஜெயலலிதா கடத்தை திறந்துட்டு சனிக்கிழமை இல்லங்க சிஎம் ஆக்சஸ் பண்ண முடியாது, இது எப்படி இருக்கும்? இல்லங்க அவர் தான் அவர் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் கடுமையா வேலை வந்தாலும் அவர்கிட்ட எங்க சனிக்கிழமை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஒரு 2 நாள் கூட மனுஷன் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்க நீங்க கேள்வி சொன்னீங்களா? அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் எனக்கு ஒரு சிஎம். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தான் சிஎம். அவர் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும், அவர் தான் முடிவுகளை எடுத்து சொல்ல வேண்டும். இல்ல நான் 2 பேரும் டிபெண்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் ஜான் ஆரோக்கியம் பாத்துக்குவாரு, அந்த ரெட்டி பாத்துக்குவாரு, இவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா, அப்போ இது உங்களுடைய ஆட்சியா இல்ல ப்ராக்ஸி ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். விஜய் ஃபேன்ஸ், அதாவது டிவிக்கு தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் சிஎம் அவர்கள் நல்லா பண்ணிட்டு வராரு, அவங்களுக்கு விமர்சனம் தான் நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க 2 மாசம் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லங்க, நீங்க எதை விமர்சனம் வைக்கிறோம் பாருங்க. நீங்க சொல்றீங்க இப்போ சில இடங்கள்ல லஞ்சம் ஊழல் இல்லாத இப்போ பாப்போம். ஸ்கூல் அசோசியேஷன் சொன்னாங்க, நாங்க முன்னாடி 5 லட்சம் ரூபாய் ரினிவல் கொடுத்தோம். ரொம்ப நல்ல விஷயம், பாராட்ட விஷயம். நான் பேசுற சிஎம்டிஏல முன்னாடி லஞ்சம் கொடுத்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு காசு திமுக ஆட்சியில் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது இல்லாத நிலைமை வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம், நான் பாராட்டுறேன். நான் அதே நேரத்தில் சிஎம்டிஏல வேலை பார்க்கிற ஒரு தோழி ஒருத்தவங்க அவங்கள்ட்ட பேசுறேன், என்னமா லஞ்சம்லாம் இல்லாத ஆட்சியா இருக்கா அப்படின்னு. அவங்க சொன்ன பதில், ஆனா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி லஞ்சம் இருக்கும்? ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்டுல இருக்கு. எல்லா டெண்டர்ஸையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, டெண்டர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளோட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன்னா அதுல ஏதாவது அது நியாயமான காரணமும் இருக்கும். நீங்க அதுல தான் லஞ்சம் நடந்திருக்கா, ஊழல் நடந்திருக்கா, யாருக்கா பெனிஃபிட் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். அப்போ நீங்க வேலை நடந்தால் தான் நீங்க லஞ்சம் பெற முடியும். நீங்க வேலை நடக்கும் போது தான் ஊழல் பண்ண முடியும். வேலையே நடக்காத ஒரு தன்மை இருக்கு, அது ஒரு பார்வையாக இருக்கிறது. அப்ப சிஎம்டிஏல தொடர்ச்சியா நிறைய வேலைகள் நம்ம எவ்வளவு பார்க்ஸ் எல்லாம் சென்னையிலே பார்க்கிறோம், எவ்வளவு பில்டிங்ஸ் பார்க்கிறோம். நீங்க சிஎம்டிஏல இதற்காக தனியாக நீங்கள் அதிகாரிகள் எல்லாம் போட்டு போன ஆட்சியில அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த வேலைகள் எல்லாம் ஒரு நின்று. இரண்டாவதாக நீங்க ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம். நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பிபி, ஜிபி, கவர்மெண்ட் ப்ரீடர்ஸ், இது எல்லா ஊர்களையும், எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள்ல போட்டாங்க. இதுல எல்லாவற்றிலும் லஞ்சம் நான் நேரடியா பார்த்தேன். சில பேர் என்கிட்ட நேரடியா, சார் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா வேலை கிடைச்சிடும், உடனே கொடுத்துருவாங்க. நான் சொல்றேன்னா, இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல நீங்க இவ்வளவு தூரம் லஞ்சம் வாங்கிட்டு போட்டீங்கன்னா ஜுடிஷியரியில கரப்ஷன் ஒழியுமானா ஒழியவே ஒழியாது. நாளைக்கு குற்றவாளி ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, சார் நான் ஒரு கஞ்சா நடத்திட்டேன், எனக்கு பெயில் வேணும், ஒரே வாரத்துல பெயில் வேணும், பிபிஐ எதிர்க்காம இருக்க சொல்லுங்க. இதெல்லாம் நிதர்சனமா நடந்துட்டு இருக்க. பிபி எதிர்க்க மாட்டார், எவ்வளவு கொடுப்பார், அதான 2 ரூபா பார்த்து கொடுத்துருக்கப்பா, இது நடக்கும். அப்ப ஜுடிஷியரியில பயங்கரமான கரப்ஷன் நடந்துச்சுன்னா பயங்கரமான கரப்ஷன் நடந்துச்சு. நீங்க ஆர்டி ஆபீஸ்ல ரைட் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறையில ரைட் அடிச்சாங்க. இந்த 2 ரைட்லையும் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆச்சு? பத்திரப்பதிவுத்துறையில எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆர்டி ஆபீஸ்ல அடிச்ச ரைட்ல எஃப்ஐஆர் போடல. நீங்க அன்புடன் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். திடீர்னு பரபரப்பா இருந்துச்சு, 1 வாரம் 2 வாரத்துக்கு பரபரப்பா இருந்துச்சு, அங்கே ரைட் அடிச்சாங்க, இங்கே ரைட் அடிச்சாங்க. இன்னுமே சொல்றாங்க, ஆபீசர்ஸ் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, இன்னுமே பயந்து போய் தான் இருக்காங்க. ஆனா நீங்க அதற்கு பிறகு நடவடிக்கை ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக உடைய முதல் 6 மாசமும் எது சொன்னாலும் சிக்ஸர் தான். ஸ்டாலின் சிக்ஸர் பா, இன்னைக்கு அடிச்ச சிக்ஸர் இதுப்பா, நம்மளே ஒரு பேங்கை ஓபன் பண்ண போறோம் வாங்குற அளவுக்கு நிறைய சிக்ஸர்லாம் அடிச்ச கதைகள்லாம் நம்ம பார்த்தோம். டெஃப்லோ வந்துட்டாரு, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு, மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்க போறாங்க, மகளிருக்கான இலவச பேருந்து முதல் கையெழுத்தா போட்டாங்க, கொரோனா உதவித்தொகை கொடுத்துட்டாங்கன்ட்டு அடிச்சதெல்லாம் நல்ல அபிஷியல்ஸ் போட்டிருக்காங்க. ஊழலே இல்லாம இருக்கிறதா சைலேந்திர பாபு போட்டிருக்காங்க, இவரை போட்டிருக்காங்க, தலைமைச் செயலரா இறையன்ப போட்டிருக்காங்க, ரொம்ப நேர்மையான ஆட்சி கொடுக்க போது. இது எல்லா கதைகளும் நம்ம திமுக ஆட்சியை பார்த்தோம். திமுக
கெட்டு நாசமா போனது என்னன்னு கேட்டீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்களோட காட்சிகளே மாறிடுச்சு. யாரும் அக்சஸ் பண்ண முடியல, திமிர்த்தனம் வந்துச்சு, ஆணவம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு முக்கியமான அதெல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ அதே மாதிரி டிவிக்கு ஆட்சியும் புது ஆட்சியும் சொல்லப்போனா அதை விட இது புது ஆட்சி, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கின்ற ஆட்சி. பர்சனலா விஜய் அவர்களுக்கு நான் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய காசு பார்த்துட்டேன், காசுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைங்கிறது இருக்கலாம். ஆனால் எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான் இருப்பார்களா? எல்லா அதிகாரிகளும் அப்படித்தான் இருப்பார்களா? ஒரு கேள்வி இருக்கிறது. ஏங்க, நீங்க ஆவின்ல நீங்க பால்வளத்துறையில ஆவின் தலைவருக்கு 50 லட்சம் ரூபாய் அவங்க பேசுறாங்க. 50 லட்சம் ரூபாய் பேசினாங்க. இப்ப இன்னைக்கும் பாக்குறோம் சில துறைகள்ல நீங்க உயர்கல்வி, இப்போ காங்கிரஸ்ல வந்து உயர்கல்வித்துறை இருக்கு, அதுல டிரான்ஸ்பர்ஸுக்கு அவங்களோட மனைவி வந்து காசு வாங்குறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பால்வளத்துறையில டெண்டர்ஸ்க்கான லஞ்சம், பால்வளத்துறையில ஒரு லிட்டருக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்து கமிஷனுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? தெரியும். 5 பேரை வந்து கட்டம் கட்டிட்டாரு, 10 பேரை கட்டம் கட்டிட்டாரு, இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் காலி பண்ண போறாரு. இப்ப இந்த ஜெகதீஸ்வரன் ஒரு மினிஸ்டர் நம்ம பாக்குறோம், அவங்க மேல தொடர்ச்சியா கான்ட்ரோவர்சிஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப முன்னாடி அவங்க பேசின ஆடியோவோ ஏதோ ஒன்று தொடர்ச்சியா கான்ட்ரோவர்சி வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன, ஒரு மாவட்ட அமைச்சர் 2 பேர், அவங்களும் கீர்த்தனாவும், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. 2 பேருமே போகல. ஏன் போகல? 2 பேருக்கும் ஈகோ யுத்தம் போயிட்டு இருக்கு. இதுல நீ பெருசா நான் பெருசாங்கிற போட்டி போயிட்டு இருக்கு. பழனி கோயில் விவகாரம் பார்த்தோம். பழனி கோயில் விவகாரத்துல அறநிலைத்துறை அமைச்சருக்கோ இல்ல பத்திரப்பதிவு அமைச்சருக்கோ நேரடியாக தொடர்பு இல்லைங்கிறது கூட நம்ம விட்டுறலாம். ஆனா எங்க 2 பேருக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்ப எல்லாரும் கேட்கிற மாதிரி உங்களுடைய அனுபவமின்மை காரணமாக இவ்வளவு பெரிய ஊழல் நடக்க நீங்க காரணமாகறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் இன்னைக்கு பார்க்கிறோம், நிறைய டெண்டர்ஸ் லைவ்ல இருக்கு. எல்லா டெண்டர்ஸ்லயுமே இருக்கிற சிக்கல் என்பது, நீங்க வந்து ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் எடுக்கலாம், அந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் எடுக்கலாம். இந்த கவனத்துக்கு அறப்போரைக்கு மாதிரி கவனத்தை கொண்டு வராங்க. சிலது ரத்தாகுது, சிலது ரத்தாகல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. காவிரி சிக்கலுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்துக்கு தான் கருத்து இருக்கா நமக்கு தெரியல. நம்ம என்ன பேசுறோம், அவர் பாருங்க 2 வீலர் அவரே ஓட்டிட்டு போறாருங்க, அவரே ஓட்டிட்டு போய் அவரே நின்றுருக்காரு. இதெல்லாம் செய்தியா? இந்த செய்தியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, நீங்க தூர்வாரிதான் ஆகணும். நமக்கு பேசணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூவத்தை சரியா தூர்வாரிடுவாங்களா? இது மழைக்காலம் வரும்பொழுது கூவத்துல சீரா தண்ணி போகுமா? சரி, ஓகே, இது பிரச்சனையை முடிச்சிட்டீங்க, இது பொதுப்பணித்துறை பிரச்சனை. நீங்க பேச வேண்டிய நீர்வளத்துறை காவிரி சிக்கல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இப்ப முதலமைச்சர் போறாரா மாட்டாரா? உங்களுடைய கருத்து என்ன? மேகதாது கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, அதை பொறுத்து உங்களோட பார்வை என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கத்தான் செய்வார்கள். நீங்க நல்லது பாராட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்களையும் தொடர்ச்சி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நீங்க ஒரு இந்த கைதுல ஒரு வேகம் காட்டுறீங்க, அவதூறா யாராவது பேசுறாங்கன்னா உடனே கைது பண்ணுங்க. ஓகே, இப்ப மார்க்கெட் பேசுறோம்னா ரொம்ப மிக கடினமான அவதூறு தான். கைது பண்ணது நானே சில கைது பண்ணது ஆகணும். ஆனா யாரு எங்களை எதிர்த்து பேசலாம்? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் வந்து பழனி கோயில ஒரு ட்வீட் போட்டா கூட அவர் தூக்கி நான் உள்ள வைப்பேன் அப்படிங்கறதெல்லாம். அப்ப நீங்க சொன்ன பாசிசம் தானே இங்கே வேலை செய்யுது. இதுதானே சொன்னீங்க, திமுக ஆட்சி பாசிஸ்ட் ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப நீங்க பண்றது என்ன ஆட்சி அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரத்தான் செய்யும். அதனால இன்னும் சொல்ல போனா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, விஜய் அவர்களின் ரசிகர்களே சில பேர் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. விஜயபாஸ்கர் அவர்களோட உள்ள வந்த பிறகு நீங்க விஜய் அவர்கள் முகத்துக்கான வாக்குகள்னு சொல்லி சொன்னீங்க, நீங்க விஜயபாஸ்கர் வந்தாதான் அந்த முகத்துக்கு தான் வாக்கா அப்படின்னு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. அதனால ரொம்ப தூய ஆட்சி அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அது போக போக தெரியும். அதனால விமர்சனம் வைக்கத்தான் செய்வோம். ஓகே, இப்போ கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கனால அவங்க சொல்ற எல்லாமே நாங்க கேட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திருமாவர்கள் சொல்றாரு. என்ன மீன் பண்றாரு நினைக்கிறீங்க? இல்லைங்க, திருமாவளவன் அவர்கள் துரதிருஷ்டவசமாக தொடர்ச்சியாக அவரும் குழம்பி நம்மளை குழப்பத்தில் வச்சுக்கணுங்கிறதுல இருக்கார். இல்ல ஒருவேளை அவர் தெளிவா இருந்தா நம்மளை குழப்பறாங்கிறது தெரியல. அவர் என்ன சொல்றாரு, இந்த கூட்டணியில நான் தொடருவேனா மாட்டேனா அப்படிங்கறதுலே நிறைய கேள்விகள் இருக்கிறது. நான் தொடர்ந்தாலும் தொடருவேன், இல்ல டக்குன்னு வெளியே போனாலும் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீட்டு குறித்து அவர் எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. மேற்குறிப்பா இப்ப பாடநிலத்துல நமக்கு வந்து போராட்டம் நடந்துச்சு. தோழர் சண்முகம் பேசும்போது என்ன சொன்னாரு, இந்த கூட்டத்துக்கு திமுக வரலாம், அதிமுக வரலாம், பாமக வரலாம், பிசிக வரலாம், இந்த கட்சிகள்லாம் வரலாம். அவர் 2 கட்சிகளோட பேரை தவிர்த்துட்டார். எந்த கட்சி? ஒன்னு தாவேக, ஒன்னோட பாஜக. அப்போ உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவர்களுக்கு நீட்டு குறித்து நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களா அப்படிங்கிற பாதை ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு திருமாவளவர்கள் நீட்டுக்காக போராடும் பொழுது, இந்த நீட்டுக்காக இந்த இவ்வளவு பெரிய மாணவர் போராட்டம் நடக்கும் பொழுது தாவேக்கு அதற்காக என்ன பங்களித்தது? நீங்க அட்லீஸ்ட் வந்து என்ன, நாங்க லயோலா காலேஜுக்குள்ள போது அரெஸ்ட் பண்றாங்க, நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க மற்றவங்க ஏதோ போராட்டம் பண்ண போறாங்க, நாங்க திடீர்னு ஒரு சாலை மறியல் பண்ணிட்டாங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணோங்கிறது வேற, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுங்கிறது வேற. காலேஜுக்குள்ள போது அரெஸ்ட் பண்றீங்கன்னா என்ன செய்தியை சொல்ல விரும்புறீங்கன்னு ஒரு கடுமையான கேள்வி இருக்கு. நீங்க ஆனா ராஜ்மோகன் சொல்லும் போதோ ஆதவர்ஜனா பேசும்போது நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் தான், நாங்க நீட்டுக்கு எதிரானவங்க எங்க ப்ரூவ் பண்ணுங்க. பாடநிலத்துல உங்க தாவக நிர்வாகிகளை அமைச்சிருக்கலாமே. நீங்க கட்சியாக, நீங்க அரசாக வர வேண்டாம், கட்சியை அனுப்பிச்சு கட்சியாக நீங்களும் சேர்ந்து போராடுங்கப்பா, நமக்கு தனியா ஸ்பேஸ் இருக்கப்பா, பனையூர் கூட சும்மா தான் பாருங்க, அவங்க கூட போராடுங்க சொல்ல வேண்டியது. அதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? ஒட்டுமொத்த தேசமும் போராடிட்டு இருக்கு. நீங்க ஜென்சி நபர்களால தான் நீங்க இந்த அளவுக்கு பெரிய வாக்குகளும் வாங்குனீங்க. அந்த ஜென்சி பசங்களை சார் நீங்க தம்பித்தீங்களா போராடுங்க.
நீட் இல்லாம பண்றது நம்மளோட லட்சியம். டெல்லியில போராடுற பசங்க வந்து தர்மேந்திர ரிசைன் பண்ணி அதோட முடிச்சுக்குவாங்க. நம்ம அடுத்த கட்ட போராட்டத்தை எடுத்து போக முடியுமான்னு பாருங்க. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரதற்கு தமிழ்நாடு முன்னின்று இதை போராடட்டும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அரசாக சில சங்கடங்கள் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அரசாக நாங்க முழுக்க எதிர்த்து நிற்போம், இந்த மாணவர்களை அரெஸ்ட் பண்ணுவோம், இந்த கூட்டத்துக்குள்ள வந்து திமுக வந்து அந்த இதே அஜெண்டாவை மாத்துறாங்க, அஜெண்டா இருக்கலாம், திமுக அந்த நோக்கத்தோட வந்திருக்கலாம், ஜென்சி கிட்ஸ் அவங்க வந்து அஜெண்டா மாத்திரதா இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க ஆட்கள் ஏன் போகல? இந்த வாழ்நிலத்துக்கு உங்க ஆட்கள் போயிட்டு சொல்லுங்க, நீங்க தாவே ஆட்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி போன பெருசு வாங்கப்பா, நீங்களும் சேர்ந்து போராடுங்க, வாங்க கட்சி நிர்வாகிகளா, வடசென்னையில இருந்து வரீங்களா, தென்சென்னையில இருந்து வரீங்களா, சென்னை பகுதி சேர்ந்து வரீங்களா, வாங்க உட்காருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், இப்படிதானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க வந்து கைது பண்ணுவோம், நாங்க இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் சொல்லி சொன்னீங்கன்னா அது வேஷம். இன்னொன்னு, நீட்டு குறித்து விஜய் அவர்கள் நிலைப்பாடுல எனக்கு குழப்பம் இருக்கின்றது. நீங்க 2024 நடத்தின அந்த மாணவர் விழால அவர் சொன்னது, ஏன்னா நான் அந்த நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட அந்த ப்ரொபோசல் நான் தான் வச்சேன். அதுல 3 விஷயம் சொல்லி சொன்னார். உடனடி தீர்வாக நீட்டை பேன் பண்ணணும், நீண்ட கால தீர்வாக கல்வி மாநில பட்டியல் கொண்டு வரணும், இடைக்கால தீர்வாக சிறப்பு பட்டியல் ஒண்ணு உருவாக்கி அதுல நீட்டை மட்டும் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னார். இதுதான் சும்மா ஷார்ட்டா சொல்லணும் தான். அடுத்த வருஷம் நடந்த மாணவருக்கான பரிசளிப்பு விழால நீட்டு மட்டும்தான் தேர்வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனார். நீட்டு மட்டும் தான் தேர்வாங்கிற அந்த டோன் வந்து பாஜக டோன். நீட்டு மட்டும் தான் தேர்வா, நீட்டு தாண்டி எத்தனையோ தேர்வுகள் இருக்கிறது, நீங்க மாணவர்கள் உங்களோட உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள், தற்கொலை தீர்வல்லன்னு சொல்லுவது நியாயமான விஷயம், அதுல யாருக்கும் மாற்றம் கருத்துல. ஆனா அதுக்கு சொல்லும் பொழுது நீட்டுக்காக நான் தொடர்ச்சியா போராடுவோம், நாங்க போன வாட்டி சொன்ன அந்த பாயிண்ட் இன்னும் உறுதியா நான் நிக்கிறேன், நம்ம ஆட்சி வந்த பிறகு பாராளுமன்றத்தில் இதை ஒழிக்க வைக்க முடியுமா என்று நான் கேட்பேன், செய்வேன் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா நீட்டு மட்டும் தான் தேர்வான வேற இடத்துக்கு நகர்ந்துட்டார். அப்ப நீட்டு குறித்து உங்களோட பார்வை அப்படித்தான் இருக்கிறதா? இன்னுமே திமுக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நிறைய விரும்புறாங்க, தாவேக எக்ஸ்போஸ் பண்ணுங்க, திமுக ரகசியம் சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்க, தாராளமா பண்ணுங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறதுல அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அது ரொம்ப கடினமாக இருக்கு. அப்போ நீட்டு குறித்து உங்களோட பார்வை என்னங்கிறது உங்களோட தோழமை கட்சிகளுக்கே தெரியல, மக்களுக்கும் தெரியல. அதை நீங்க வெளிப்படையா இன்னும் சொல்ல வேண்டிய நேரம் அவசியம் இருக்கிறது. ஓகே சார், கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சாச்சு. என்னன்னா, தனுஷ் அவர்களுடைய அரசியல் பயணம், அரசியலுக்கு வர மாதிரிலாம் பேசுறாரு, அதை பத்தி பேசி நம்ம முடிச்சிடலாம். நிச்சயமா. அதாவதுங்க, இன்னைக்கு என்னன்னா, விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது என்ன ஆயிடுச்சுன்னா, இது நீங்க தப்பான டோன் புரிஞ்சுக்காதீங்க, விஜயே ஜெயிச்சுட்டா நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஒரு இடத்துக்கு சில நடிகர்கள் நகர்றாங்க. விஜய் என்ன பெரிய, அவர் என்ன அரசியல என்ன பெருசா பண்ணாரு, பெருசா கூட்டம் நம்ம எல்லாம் விமர்சிக்கிறோம்ல, நானே நிறைய விமர்சிச்சிருக்கேன். பெரிய அவரு மக்களுக்காக போராடல, மக்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணல, பிரச்சாரத்துக்கு கூட போகல, ஆனா விஜயே ஜெயிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சமா வேலை பார்த்தா போதும், மக்களுக்காக நம்ம சில விஷயங்கள் எடுத்து பேசினா பண்ணா மக்கள் நம்மளையும் ஆதரிப்பாங்க. இது வந்து முழுக்க சினிமா முகத்தால நடந்த ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு சினிமா முகம் என்பது நிச்சயமான ஒன்று. ஆனா விஜய் அவர்களுக்கு இருந்த அந்த மாஸ் அட்ராக்ஷன் மற்ற நடிகர்கள் இருக்கான்னு எனக்கு பெரிய கேள்வி இருக்கு. தனுஷ் அவர்களுக்கோ இல்ல வேற வர துடிக்கின்ற எத்தனை நடிகர்களுக்கு இருக்காங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நேரம் என்பது நீங்க திமுக அதிமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி, அந்த அதிருப்தியை மக்கள் வந்து வெளிக்காமிக்கான நேரமாக விஜய் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்க வந்து ஒட்டுமொத்தமும் ஓட்டு 35% விஜயோடைய ரசிகர்கள், விஜயோட ஆதரவாளர்கள் இல்ல, எல்லா விதரும் ஓட்டு போட்டாங்க. 60 வயசு 70 வயசு 40 வயசு 50 வயசு பசங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க இல்ல. அவங்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தினா, பசங்க சொல்லி திமுக ஓட்டு போட்ட பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், ஆமா நீ மாமாக்கு தான், விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அட போடா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டவங்களே தெரியும். பசங்க சொன்னாங்க ஓட்டு போட வெளிப்படையா சொல்லிக்கிட்டாலும் எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, திமுக கூட அதிருப்தி இருக்கு, அதிமுக அதிருப்தி இருக்கு, அதனால ஓட்ட மாத்தி. ஆனா அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க விஜய் ஜெயிச்சுதான் நினைச்சிருக்க மாட்டாங்க. பட் ட்ரை அவுட் பண்ணலாம், 2024 ட்ரை பண்ணி பார்த்தோம், யாருக்கு ஓட்டு போட்டாலும் திமுக தான் ஜெயிக்குது. நம்ம வந்து என்டிஏக்கு 18% கொடுத்தோம், 8% கொடுத்தோம், அதையெல்லாம் தாண்டி 40 திமுக ஜெயிக்குது. அப்ப அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், விஜய் அவர்கள் அடுத்தடுத்த தேர்தலில் வரலாம் அப்படி கூட அவங்க நினைச்சு போட்டிருக்கலாம். ஆனாலும் விஜய் ஜெயிச்சிட்டார். இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் அடுத்ததாக சிமிலரா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா இன்னைக்கு போட்டி கடுமையாயிட்டே இருக்கு. இந்த பக்கம் உதயநிதி வந்து அவர் எலிவேட் ஆகணும், அவர் வந்து இந்த போட்டியை கடுமையாக்கணும் முயற்சி செய்வார். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறான்னு ஒரு கேள்வி இருக்கு. அண்ணாமலை அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே விஜய் அவர்களுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதை உருவாக்கணும். அவர் என்னன்னா, விஜய் அவர்கள் செய்ய மறுக்கின்ற விஷயம் நான் செய்வேன். இது வந்து ஒரு அறிவார்ந்த கூட்டம், இந்த அறிவார்ந்த கூட்டம் எல்லா இஷ்யூஸையும் பேசும், மாசம் கூட்டம் போடும், மக்களை போய் சந்திக்கும், மக்களோட ரொம்ப தொடர்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு உருவாக்க முயற்சி பண்ணார். அப்ப விஜய்கிட்ட இருந்து விலகுகின்ற வாக்களை நம்ம பக்கம் இழுக்கலாம். ஒரு பக்கம் உதயநிதி இழுப்பாரு, அண்ணாமலை இழுப்பாரு, அதிமுக இழுக்கும், சீமான் இழுப்பாரு, இப்படி நெருக்கப்படுது. புதிதாக வந்த நடிகர்கள் எல்லாமே வந்து ஸ்பாய்லர்ஸா தான், இப்ப பொறுத்தவரைக்கும் ஸ்பாய்லர்ஸ் தான் இருப்பாங்க. இன்னொன்னு, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீழ்ச்சி என்பது எல்லா நடிகர்களும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவர் வந்து இன்னொன்னு அவங்க ரொம்ப பிளான் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணாங்க. நீங்க 2019 இருந்து நீங்க 2019 2021 தேர்தலே பெரிய வித்தியாசம். 2019 விஜய் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்பொழுது அவர் சீன்றதுக்கு யாருமே இல்ல. நீங்க பாத்துக்கலாம், 1/2 மணி நேரம் அவர் கியூல நின்று ஓட்டு போட்டார்.
2021 காட்சிகள் மாறுது. 2020 கூகுள்ல அதிகமாக தேடப்பட்ட நபராக விஜய் இருந்தார். இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டு செய்த ஒன்று. இதெல்லாம் வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இவர்கள் புரிந்து கொண்டு அதே பேட்டர்ன்ல போனாங்கன்னா மேபி எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா விஜய் அவர்கள் ஏதோ சின்ன இந்த நேரத்துல கடைசி நடந்த மேஜிக் நினைக்கிறாங்க. இது ரொம்ப நாள் திட்டமிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.